வணக்கம். இன்னைக்கு நாம இந்திய பங்குச்சந்தையில நடந்த ஒரு பயங்கரமான இழுபறி போட்டிய பத்தி தான் ஆழமா அலச போறோம். வாங்க உள்ள போகலாம். எல்லார் மனசுலயும் இருக்கிற ஒரே கேள்வி இதுதான். பிப்ரவரி 25ஆம் தேதி காலையில ராக்கெட் வேகத்துல ஏறின மார்க்கெட் எப்படி சாயங்காலத்துக்குள்ள ஏறக்குறைய மொத்தமாவே சரிஞ்சது? இதுக்கு என்ன காரணம்? வாங்க பார்க்கலாம். இந்த நாள நாம ரெண்டு பாதியா பிரிச்சு பார்க்கலாம். காலையில ஒரு மாதிரி இருந்த மார்க்கெட் மத்தியானத்துக்கு மேல அப்படியே தலைகீழா மாறுச்சு. இது ஒரு நாளோட ரெண்டு வித்தியாசமான முகங்கள் மாதிரி இருந்துச்சு. இப்போ இந்த ரெண்டு நம்பரையும் பாருங்களேன். காலையில சென்செக்ஸ் 82,958 வரைக்கும் போச்சு. ஆனா நாள் முடியும் போது 82,276 தான் வந்து நின்னுச்சு. இந்த பெரிய வித்தியாசம்தான் அன்னைக்கு நடந்த முழு கதையும் நமக்கு சொல்லுது. அதாவது உச்சத்திலிருந்து கிட்டத்தட்ட 682 புள்ளிகள் சரிஞ்சிருக்கு. நினைச்சு பாருங்க, ஒரே நாள்ல இவ்ளோ பெரிய மாற்றம். இது சாதாரணமான விஷயம் கிடையாது. சரி, முதல்ல காலையில என்ன ஆச்சுன்னு பாப்போம். இந்த இழுபறி போட்டியில மார்க்கெட்ட மேல தூக்குன சக்திகள் எது? ஏன் இவ்ளோ பெரிய ஏற்றம் வந்துச்சு? சென்செக்ஸ் ஒரு கட்டத்துல 732 புள்ளிகள் வரைக்கும் உயர்ந்துச்சு. இதுக்கு காரணம் ஒரு பயங்கரமான பாசிட்டிவ் சென்டிமெண்ட் தான். இதுக்கு முக்கியமா 3 காரணங்கள் சொல்லலாம். 1, அமெரிக்கா, ஆசியான்னு குளோபல் மார்க்கெட்ஸ் எல்லாமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. 2வது, ரொம்ப நாளா அடி வாங்கிட்டு இருந்த நம்ம ஐடி பங்குகள் ஒரு வழியா மீண்டு வந்துச்சு. 3வது, ஏஐ பத்தின பயமெல்லாம் கொஞ்சம் தணிஞ்சதால முதலீட்டாளர்கள் தைரியமா முதலீடு செஞ்சாங்க. ஆனா இது கதையோட முதல் பாதிதான். மதியத்துக்கு பிறகு காளைகளோட ஆட்டம் முடிஞ்சு கரடிகளோட ராஜ்யம் ஆரம்பிச்சுது. அப்போ என்னதான் நடந்துச்சு? வாங்க பார்க்கலாம். மதியம் ஒரு புயல் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. ரிலையன்ஸ், எஸ்பிஐ மாதிரி பெரிய தலைகளோட பங்குகள் சரிய ஆரம்பிச்சது. காலையில லாபம் பார்த்தவங்கெல்லாம் அதை வித்து காசாக்க ஆரம்பிச்சாங்க. இதுக்கு மேல அமெரிக்கா புதுசா வரி விதிக்க போகுதுங்கிற கவலையும் சேர்ந்துக்கிட்டதால காலையில இருந்த நம்பிக்கை காத்துல பறந்துருச்சு. குறிப்பா சொல்லணும்னா, அமெரிக்கா இந்திய சோலார் பேனல்கள் மேல 126% வரி விதிச்சது ஒரு பெரிய அடியா இருந்துச்சு. இது இந்திய சோலார் பங்குகளை ரொம்பவே பாதிச்சது. இந்த மாதிரி ஒரு செய்தி வந்தது முதலீட்டாளர்கள் மத்தியில ஒரு விதமான பதற்றத்தை உருவாக்கிடுச்சு. சரி, இப்போ இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் இந்த ஏற்ற இறக்கத்துல எந்தெந்த துறை பங்குகள் ஜெயிச்சது, எது எது தோத்துதுன்னு ஒரு அலசல் பாத்திரலாம். இந்த டேபிள பார்த்தாலே தெரியும், அன்னிக்கு எல்லா துறைகளும் ஒரே மாதிரி இல்ல. மெட்டல், ஆட்டோ, ஐடி துறைகள் நல்ல லாபம் பார்த்துச்சு. ஆனா பொதுத்துறை வங்கிகளும் எஃப்எம்சிஜி துறைகளும் சரிவை சந்திச்சது. ஒரு நிமிஷம், நீங்க கேட்கலாம், ஐடி பங்குகள்ல பெரிய சரிவுன்னு நியூஸ்லலாம் சொன்னாங்களே, ஆனா இங்க லாபம்னு சொல்றீங்களே, இது எப்படின்னு? நல்ல கேள்வி. இங்கதான் ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். அன்னைக்கு ஐடி துறை 1.57% ஏறினது உண்மைதான். ஆனா அது ஒரு நாள் கதை. இந்த பிப்ரவரி மாசம் முழுசும் பார்த்தா ஐடி துறை 21% சரிஞ்சிருக்கு. அதாவது 2008 பொருளாதார நெருக்கடிக்கு அப்புறம் ஒரே மாசத்துல இவ்ளோ பெரிய சரிவு இப்போதான். சோ அன்னைக்கு வந்த ஏற்றம் ஒரு பெரிய சரிவுக்கு பிறகு வந்த ஒரு சின்ன மீட்சிதான். இப்போ சந்தை ஒரு நிலையற்ற தன்மையில முடிஞ்சிருக்கு. இனிமே என்ன நடக்கும்? இத பத்தி நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னு கேப்போம். ஜியோஜித் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை சேர்ந்த வினோத் நாயர் என்ன சொல்றாருன்னா, அமெரிக்கா, ஈரான் மாதிரி உலக அரசியல் பிரச்சனைகளும் ஏஐ மற்றும் வரி தொடர்பான செய்திகளும் தான் இனி மார்க்கெட்டோட போக்க தீர்மானிக்கும்னு சொல்றாரு. கோடெக் செக்யூரிட்டிஸ்லேருந்து ஸ்ரீகாந்த் சௌஹான் ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட சொல்றாரு. நிஃப்டி 25,600 புள்ளிகளை தாண்டற வரைக்கும் சந்தையில ஒரு பலவீனமான நிலையே தொடரும்னு கணிக்கிறாரு. அந்த லெவல் ஒரு பெரிய தடைகள்லா இருக்கும். ஆக மொத்தத்துல இன்னைக்கு நடந்த இந்த இழுபறி போட்டி ஒரு முடிவல்ல, ஒரு தற்காலிக நிறுத்தந்தான். ஒரு பக்கம் குளோபல் மார்க்கெட் நம்பிக்கை கொடுத்தது, இன்னொரு பக்கம் உள்நாட்டு பிரச்சனைகள் பயமுறுத்துது. இந்த ரெண்டு சக்திகள்ல நாளைக்கு நடக்க போற போட்டியில யாரு ஜெயிக்க போறாங்க? பொறுத்திருந்துதான் பார்க்கணும்.